Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன் லாஸ் ஆஃப் மோஷன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒன் பை ஒன் பார்த்துட்ருக்குறோம். இந்த வீடியோவில் நியூட்டன் செகண்ட் லா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நியூட்டனோட செகண்ட் லா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மொமெண்டம்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடுவோம். ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நான் உங்களுக்கு அதை புரிய வைக்கிறேன். நான் ஒரு டென்னிஸ் பால் அண்ட் ஒரு கிரிக்கெட் பால் ரெண்டு பாலையும் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஆப்போசிட்டில் நிற்கிற ஒருத்தர் மேலே டென்னிஸ் பாலை த்ரோ பண்ணுறேன். அவர் வலிக்கலை அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவர் மேலே கிரிக்கெட் பாலை கொண்டு போய் எறிகிறேன். இப்போ வலிக்கு அப்படின்னு சொல்லுவார். கண்டிப்பாக அது அவருக்கு ஒரு பெயினாக இருந்திருக்கும். ஸோ இதுக்கு ரீசன் மாஸ். டென்னிஸ் பாலோட கிரிக்கெட் பாலுக்கு மாஸ் ஜாஸ்தி. அதனால தான் அவருக்கு என்னாச்சு அப்படின்னா ஹர்ட் ஆச்சு, அவருக்கு பெயின் வந்துச்சு. ஸோ இது கேஸ் நம்பர் 1. ஸோ மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. மாஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவருக்கு பெயின் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா என்ன அர்த்தம்? மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஏன்னா மொமெண்டமுக்கு ஃபார்முலா என்னன்னு நமக்கு தெரியும். P = m × v. ஸோ m இன்க்ரீஸ் ஆச்சு, அதனால் என்ன இன்க்ரீஸ் ஆச்சு? P இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ செகண்ட் கேஸ் பார்ப்போம். இப்போ நான் டென்னிஸ் பாலை மட்டுமே எடுத்துக்கிறேன். ஒருத்தர் மேலே ஸ்லோவாக த்ரோ பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு அவர் வலிக்கலைன்னு சொல்லுவார். ரெண்டாவது கேஸ், அதே டென்னிஸ் பாலை வச்சு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக த்ரோ பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவர் மேலே நான் த்ரோ பண்ணுறேன். இப்போ என்ன சொல்லுவார்? ஸ்லோவாக எறியும் போது வலிக்கலை, ஆனால் ஃபாஸ்ட்டாக எறியும் போது வலிச்சுது அப்படின்னு சொல்லுவார். ஸோ இங்கே ரீசன் என்ன அப்படின்னா, மாஸ் இன்க்ரீஸ் ஆகலை, ரெண்டுமே டென்னிஸ் பால் தான். ஆனால் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு. வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆனதுனால என்னாச்சு? அவருக்கு மறுபடியும் ஹர்ட் ஆச்சு, பெயின் வந்துச்சு. ஸோ இப்போவும் இந்த கேஸில் மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபார்முலாலேருந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. P = m × v. ஸோ m இன்க்ரீஸ் ஆனாலும் மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகும். v வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆனாலும் மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் இந்த ரெண்டுமே இன்க்ரீஸ் ஆனாலும் மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போது நம்ம டெஃபினிஷனுக்கு வரலாம். ஸோ நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். The force acting on the body. ஸோ பிளாக் லெட்டர்ஸில் இருக்குது. இதுதான் நியூட்டனோட செகண்ட் லா. ஒரு வேர்டு கூட மாறாமல் எழுதணும். மாறாமல் எழுதினா தான் we can get full marks. The force acting on a body. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பால் மேலே நான் என் கையிலேருந்து கொடுத்த வேல்யூவுக்கு பேர் தான் என்னது? ஃபோர்ஸ். இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல். டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல்னால் என்ன அர்த்தம்? ஒரு ஃபேக்டர் கூடும்போது இன்னொரு ஃபேக்டரும் கூடணும், அல்லது ஒரு ஃபேக்டர் குறைஞ்சிச்சின்னா இன்னொரு ஃபேக்டர் என்ன செய்யணும்? குறையணும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்னது? டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல். ஸோ த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் யர் பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டம்னா என்னது? ஸ்ட்ரைட் லைனில் நடக்கிற மொமெண்டமுக்கு பேர் தான் லீனியர் மொமெண்டம். ரேட் ஆஃப் சேஞ்ச்னால் என்ன அர்த்தம்? ஒரு செகண்டில் அதோட வேல்யூ கூடுதோ குறையுதோ, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு பேர் தான் என்னது? ரேட் ஆஃப் சேஞ்ச். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த பாடி. ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ அழகாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன எக்ஸாம்லேயும் இதையும் நீங்கள் என்ன செய்யுங்க? கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ டென்னிஸ் பாலை ஸ்லோவாக எறிஞ்சேன், அவருக்கு வலிக்கலை. டென்னிஸ் பாலை ஃபாஸ்ட்டாக எறிஞ்சேன், அவருக்கு என்ன செஞ்சிச்சு? வலிச்சுது. ஸோ ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது மொமெண்டம் என்ன செஞ்சிச்சு? இன்க்ரீஸ் ஆச்சு. இங்கே அதை தான் சொல்கிறாங்க. த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இட்ஸ் லீனியர் மொமெண்டம். ஓகே, வெலாசிட்டியை வச்சு மட்டுமே நீங்கள் கம்பேர் பண்ணலாம். மாஸை வச்சும், ஃபஸ்ட்டு கேஸ் மாஸை வச்சும் இதே மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். மாஸ் கூடினாலும் சரி தான், வெலாசிட்டி கூடினாலும் சரி தான், ஆட்டோமேட்டிக்காக மொமெண்டம் கூடிடும் இல்லையா? ஸோ அப்போ ரெண்டு கேஸுமே இந்த மொமெண்டத்துக்கு பொருந்தும். அண்ட் ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். த சேஞ்ச் இன் மொமெண்டம் டேக்ஸ் பிளேஸ் டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ். ஸோ எனக்கு ஆப்போசிட்டில் நின்னார், அவர் மேலே தான் நான் பால் எறிஞ்சேன். ஸோ அந்த டைரெக்ஷனில் தான் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அவர் மேலே தான் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா அவருக்கு தான் ஹர்ட் ஆச்சு, அவருக்கு தான் பெயின் ஆச்சு. ஸோ எந்த திசையை நோக்கி நான் பால் எறிஞ்சனோ அங்கே தான் மொமெண்டம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா கிடச்சிது. நான் எரிஞ்சதுக்கு எதிர் திசையிலையோ அல்லது வேறு ஏதோ திசையில் இருந்த ஒரு ஆளுக்கோ பெயின் வரல, அவர் ஹர்ட் ஆகலை. ஸோ இந்த செகண்ட் லைனும் இப்போதைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது 2 மார்க் கொஷின். இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் போதும். நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.